ஆக்சுவலி இது என்னோட கனவு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அளவுக்கு நான் யோசிக்கல, நான் இந்த அளவுக்கு ஒரு கரியர் கிரியேட் பண்ணுவேன் நம்ம ஸ்டேட்ல அண்ட் இந்தியா லெவலில். ஸ்கூல்ஸ் காலேஜ் அதிலெல்லாம் பல காம்படிஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கேன். பட் அதில் அவங்களுக்கு கேம்ஸ்லையும் நான் கோல்டு மெடல் தான் வின் பண்ணேன். அப்போலேருந்து எனக்கு ஒரு எய்ம் வந்துச்சு, சரி நம்ம ஃபியூச்சர் காம்படிஷன்லையும் கண்டிப்பாக கோல்டு தான், யாரையும் போய் விட்டு தரக்கூடாது. நம்ம ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்போம். ஆக்சுவலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்களோட மாம் அண்ட் டேடோட ட்ரீம். அவங்க ட்ரீமை நான் இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு கோல் செட் பண்ணுங்க. நீங்கள் ஃபியூச்சரில் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் வேற எந்த கரியர்லையா இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஸ்போர்ட்ஸ் அதுக்கு ஒரு கோல் செட் பண்ணோம் அண்ட் ஃபுல்லி ஃபோக்கஸ் ஃபார் இட். வேற எங்கேயும் நம்ம இது என்ன சொல்றது, நம்ம டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கிற இந்த பாடியில் இருக்கிற பவர்ஸ் கூட அதில் டைவெர்ட் ஆகிடும், மைண்ட் டைவெர்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு கோலை அச்சீவ் பண்ணோம்னா அந்த கோல் பின்னாடியே போகணும். அந்த எப்போ வரையும் முடியலையோ அது வரையும் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக அதுக்காக ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும்னா நல்ல கோச்சஸ் கிட்ட ட்ரைன் பண்ணி அப்புறம் ஃபுல் டெக்னாலஜிஸ் அதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரைனிங் நம்ம இது பண்ணோம்னா நம்ம ஃபியூச்சர் கோலை அச்சீவ் பண்ணணும். தமிழக கவர்மெண்ட் இப்போது ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா காமன் கேம்ஸில் ரீசெண்டாக 5 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கோம். அது அவங்க தான் மெயின் காரணம். அப்புறம் இன்னும் ஸ்போர்ட்ஸில் நல்ல டெவலப்மெண்ட் அண்டு டெக்னாலஜிலாம் கொண்டு வந்தால் அந்த கோச்சஸ்லாம் நல்லா ப்ராப்பராக இருந்தால் நல்லா இன்னும் ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகணும்.